அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 30/5/2025 வைகாசி மாதத்தின் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி. விநாயகர் பெருமானுக்கு உரிய ஒரு முக்கியமான நாள், விநாயகர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த சதுர்த்தி. சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, 2 சதுர்த்திகள் ஒவ்வொரு மாதமும் வரும். இந்த சதுர்த்தி நாளில் நாம் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும், அறிவும் ஞானமும் வளரும், குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அனைத்து விதமான கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும், நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும், உங்கள் மேலே வீண் பழி இருந்ததுன்னா அதுவும் ஆகலும், பகைவர்கள் இருந்தாலும் கூட அவங்களுமே கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க, சனி பகவானின் பார்வையால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சகல நோய்களும் நீங்கும், உங்கள் தீராத கடன் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சேனலில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற புதிய சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் சில நாட்கள் கழித்து எல்லா பதிவுகளையுமே நான் அந்த சேனலில் மட்டும்தான் பதிவு செய்வேன். ஓரிரு பதிவுகள் மட்டும்தான் இந்த சேனலில் வரும். அதனால் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது மேலான ஆதரவை தவறாமல் எனக்கு கொடுங்க. அது மட்டுமல்லாது அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தியில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், மற்ற நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு மனதார விநாயகரை நினச்சி முதல்ல பூஜை அறையில் தேங்காய் எண்ணெயால் தீபம் ஏற்றணும். எப்போவுமே விநாயகருக்கு நீங்கள் தீபம் ஏற்றும் போது தேங்காய் எண்ணெய் தீபம் தொடர்ந்து ஏற்றுனீங்கன்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக தடை இல்லாமல் நடக்கும். அப்படி ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் இப்போ நான் சொல்கிற எல்லா பொருளையும் போடணும். அவல், பொரி, பொரிக்கடலை, வேர்க்கடலை, அச்சு வெல்லம், இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கொண்டுட்டு போய் விநாயகர் முன்னாடி வச்சிருங்க. வச்சுட்டு விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், விநாயகர் அகவலோ அல்லது காரிய சித்தி மாலையோ ஏதாவது மந்திரத்தை சொல்லி உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கணும், நீங்கள் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு மனதார விநாயகரை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு கலவை தயார் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை சிறிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. மீதம் இருந்தது அப்படின்னா கொண்டு போய் மீன்களுக்கு உணவாக கொடுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால விநாயகரின் பரிபூரண அருள் கிடைக்கும். முடிஞ்சால் இதை நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினச்சபடி உங்கள் வாழ்க்கை அமையும், உங்களுக்கு பணம் மழை போல குவியும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தவறாமல் மகா பெரியவா ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க தெரியல அல்லது லிங்க் வரலன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.